உலக கல்லீரல் அழற்சி தினம் கடைபிடிக்கப்படுகிறது. ஹெப்படைட்டிஸ் பி வைரஸை கண்டுபிடித்த பேராசிரியர் ப்ளூம்பெர்கின் பிறந்த தினமான இன்று அவரது நினைவாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. கல்லீரலை தாக்கக்கூடிய ஹெப்படைட்டிஸ் எனப்படும் மஞ்சள் காமாலை நோயால் ஆண்டுதோறும் சுமார் 10 லட்சம் பேர் உயிரிழப்பதாக கூறப்படுகிறது. அதே நேரத்தில் ஹெப்படைட்டிஸ் ஏ வைரஸால் 1.5 மில்லியன் பேரும், ஹெப்படைட்டிஸ் பி வைரஸால் 2 மில்லியன் பேரும், ஹெப்படைட்டிஸ் சி வைரஸால் 150 மில்லியன் பேரும் பாதிப்புக்குள்ளாவதாகவும் கூறப்படுகிறது. இந்த சூழலில் கல்லீரலை காப்பது எப்படி என உங்களுக்குள் கேள்வி எழலாம். அதற்கான பதில்களை அழகுற ஆதாரபூர்வமாக தருகிறார் டாக்டர் எம். கண்ணன் அவர்கள். அவர் மதுரை மருத்துவக் கல்லூரி மற்றும் அரசு ராஜாஜி மருத்துவமனையின் இரைப்பை குடல் சிகிச்சை பிரிவு பேராசிரியர் மற்றும் துறை தலைவர். கல்லீரல் பாதிப்படைவதற்கான காரணங்களை அவர் விளக்குகிறார். அதாவது குடிப்பழக்கம், மஞ்சள் காமாலை கிருமிகள், நச்சுப் பொருட்கள் மற்றும் உடல் பருமனால் உண்டாகும் மது அல்லாத கல்லீரல் கொழுப்பு நோய்களினால் கல்லீரல் பாதிப்பு வர வாய்ப்புள்ளது. மருத்துவரை இன்றி மாத்திரைகளை எடுப்பது மிக தவறு. சிலர் தலைவலிக்கு பாராசிட்டமல் மாத்திரையை எடுத்துக்கொண்டே இருப்பார்கள். பாராசிட்டமால் பாதுகாப்பான மாத்திரைதான் என்றாலும் அதை தொடர்ந்து எடுப்பது கல்லீரலுக்கு ஊறு செய்யும் என அதிர்ச்சி தகவலை சொல்கிறார் டாக்டர் கண்ணன் அவர்கள். அத்துடன் கல்லீரல் நோயின் அறிகுறிகள் என்ன, கல்லீரல் நோய் வருவதை தவிர்ப்பது எப்படி என்பது குறித்து விளக்கமாக கூறியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உடல் பருமனால் உண்டாகும் கல்லீரல் நோயினை தடுப்பது எப்படி, கல்லீரலை காக்கும் உணவுகள் எவை என்றும் விளக்குகிறார். அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய பயனுள்ள விஷயங்கள். நீங்களும் தெரிந்து கொள்ள இம்மாத நமது மண்வாசம் வாங்குங்க, வாசியுங்க.